லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி நடத்துவதாக முதலமைச்சர் விஜய் பேசிய நிலையில் அரசு வழக்கறிஞர் நியமனத்திலேயே ஊழல் நடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பதிலடி கொடுத்துள்ளார். தாவேகா அமைச்சர்கள் டெண்டர் ஊழலை தொடங்கிவிட்டதாகவும் அதற்கான ஆடியோ ஆதாரம் இருப்பதாக வேத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலையும் கூறியுள்ளார். My respectful greetings and salute the people of Tamil Nadu who has broken the caste and religious considerations, rejecting money and muscle power, and gave us an overwhelming support to establish people-centric and social justice government. We are on a mission mode to achieve corruption-free government. We want our people to develop zero tolerance towards corruption. And we appeal to the officials and the people of Tamil Nadu to make our state corruption-free. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா சோஃபாவை அனுப்பு, எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணு, அவங்கள ராஜினாமா பண்ணவே. இதைத்தான் இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. இதை சொன்னது யாரு? நாம இல்ல, ஆளுங்கட்சியுடைய வழக்கறிஞர் புகார் கொடுத்திருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. மாற்றம் தூய்மைன்னு இன்னைக்கு இதையே உருட்டிட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெகு விரைவில் மாட்ட போறது உறுதி. அதற்கு நீங்க தயாராக இருக்கணும். இதையெல்லாம் ஆதாரத்தோட நாம வெளியில கொண்டு வர்றோம். கரப்ஷன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான், அதையும் நாம் பார்க்கின்றோம். டெண்டர், பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல, பல அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு, அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி, நாங்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம், ஒரு 2% கொடு தம்பி, 3% கொடு தம்பி, 4% கொடு. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றாங்க. ஐயா, ஒரு வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதை உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை அறிவுறுத்துங்க.